கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் குடித்த 67 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டனர். தற்போதும் கள்ள சாராயம் குடித்தவர்களின் உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற விஷ சாராய பலி சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. ஆனால் கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி உள்ளிட்டோர் தரப்பில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கையும் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. மேலும் விஷ சாராய மரணங்கள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் தமிழ்நாட்டு சிபிசிஐடி போலீசார் விஷ சாராய வழக்கை சரியான முறையில் தான் விசாரித்து வருகின்றனர். கள்ள சாராய வியாபாரிகள் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அல்லது உடனடியாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜே.பி. பார்டிவாலா மற்றும் நீதியரசர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வானது இந்த மேல்முறையீட்டு மனுவை முதற்கட்ட விசாரணையிலேயே தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என விளக்கம் அளித்து தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சார்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி மற்றும் அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை சார்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன், பாமக வழக்கறிஞர் பாலு சார்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தனஞ்சயன் ஏற்கனவே கேவிட் மனு தாக்கல் செய்து இன்று உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைத்தனர். தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் திரு பி.எஸ். ராமன் அவர்கள் ஆன்லைனில் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிப்பதில் தமிழக அரசுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது என்று வினா எழுப்பினார். அப்போது தலைமை வழக்கறிஞர் தமிழக அரசு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையை முடித்துவிட்டது எனவும் சிபிஐ போன்ற சிறப்பு புலனாய்வு விசாரிக்க தேவையில்லை என வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதியரசர், உங்கள் விசாரணையில் திருப்தி இல்லாத காரணத்தினால் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று கூறி உயர்நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி சில நொடிகளிலே தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் கள்ள சாராய விற்பனையை தடுப்பதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டது என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழக ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக கள்ள சாராய விற்பனையை தடுக்காமல் தமிழக அரசும் மதுவிலக்கு பிரிவும் என்ன செய்து கொண்டிருந்தன. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள வினா மிகவும் முக்கியமானது. இந்த வினாவுக்கு நேர்மையாக பதிலளிக்காமல் தமிழக அரசு தப்பித்துவிட முடியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நச்சு சாராயம் அருந்தி 67 பேர் உயிரிழந்தது தொடர்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட 18 பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது அரசு தரப்பில் நேர் நின்ற வழக்கறிஞர், குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 18 பேரும் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதாக கூறினார். அதை கேட்ட நீதிபதிகள், பல ஆண்டுகளாக அவர்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்தார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்தாமல் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என வினா எழுப்பினார்கள். கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ள சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்ததற்கு அப்பகுதியில் எந்தவித தடையும் இல்லாமல் கள்ளச்சாராயம் மாறாக ஓடியதும் கள்ளச்சாராய வணிகர்களுக்கு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரவு அளித்ததும் தான் காரணம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்தது. பாமகவின் குற்றச்சாட்டு உண்மை என்பதை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்து உறுதி செய்திருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த நவம்பர் 20ஆம் நாள் தீர்ப்பளித்த நீதிபதிகள், கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினரின் கவனத்திற்கு வராமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. கள்ள சாராய விற்பனையை தமிழக காவல்துறை கண்டும் காணாமலும் இருந்ததை தான் இது காட்டுகிறது. கள்ள சாராய சாவுகளுக்கு காரணமான காவல்துறை அதிகாரி
அதிகாரிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு திரும்ப பெற்றது தவறு என்றெல்லாம் கண்டன கணைகளை தொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகிறது. இதற்காக தமிழக அரசு தலைகுனிய வேண்டும். இனியாவது பொறுப்புடன் செயல்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் கூட விற்பனை செய்யப்படவில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடி முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.